The Age of Revolution அப்படிங்கிற லெசனில் the French Revolution டாபிக் பார்த்துட்ருக்கோம். அதுலேயும் கோர்ஸ் ஆஃப் தி French Revolution, அந்த ரெவல்யூஷன் நடக்கும்போது அந்தந்த ஸ்பாட்ஸில் என்னெல்லாம் நடந்தது, என்ன விஷயங்கள்லாம் நடந்ததுன்றதை பார்த்துட்ருக்கோம். அந்த கோர்ஸ் ஆஃப் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனில் இந்த ஒரு பார்ட் மட்டும் பார்க்கலாம். நேஷ்னல் கன்வென்ஷன் அண்ட் ரீஜன் ஆஃப் டெரர், ஜூன் 1793, ஜூலை 1794. தென் இம்பேக்ட் ஆஃப் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன், ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் ஏற்பட்டதுனால என்ன நடந்துச்சு அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் மகாலட்சுமி. ரைட் சைட் கார்னரில் இருக்க பாருங்கள். நேஷ்னல் கன்வென்ஷன் அண்ட் த ரீஜன் ஆஃப் டெரர், ஜூன் 1793, ஜூலை 1794. ஸோ இந்த காலகட்டத்தில் என்ன நடந்தது அந்த ஃப்ரான்ஸில் அப்படின்றது தான் இது சொல்லியிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் ஆஃப் நேஷனல் கன்வென்ஷன் வாட் டு ப்ரொக்ளைம் த ஃபார்மேஷன் ஆஃப் தி ரிப்பப்ளிக். இதோடைய முதல் நோக்கம், முதல் இது என்னன்னா ரிப்பப்ளிக் அப்படின்றத அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. த ட்ரையல் ஆஃப் லூயிஸ் 16 வாஸ் டேக்கன் அப் இமீடியட்லி. லூயிஸ் 16 ராஜா, கிங் இருக்கார் இல்லையா, ஸோ ராஜா லூயிஸ் 16 என்ன பண்ணுறாங்கன்னா விசாரணை செஞ்சு இமீடியட்டாக உடனடியாக அவரை விசாரணை செஞ்சு அவருக்கு வந்து டெத் சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்க. ஹி வாஸ் guillotined. guillotined அப்படின்னா என்னென்னா கழுத்தை வெட்டி பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்களே, அதான் வந்து guillotined. ஸோ அவருக்கு வந்து மரண தண்டனை கொடுத்துட்டாங்க. ஃப்ரம் தி வெரி ஸ்டெப்ஸ் ஆஃப் தி guillotine, Danton, a great leader of revolution, addressed the assembled crowds. இவரை guillotine பண்ண அடுத்த நிமிஷமே என்ன பண்ணார், டான்டன் அப்படிங்கிற ஒருத்தர், இவர் வந்து இந்த ரெவல்யூஷனுடைய லீடர். ஒரு போராட்டம் நடக்குதுன்னா அதுக்குன்னு ஒரு லீடர் எடுத்து இது பண்ணுறதுக்கு லீடர் ஒருத்தர் இருப்பார் இல்லையா, ஸோ அவர் வந்து டால்டன். அவர் என்ன பண்ணார், அங்கே கூடியிருக்கக்கூடிய மொத்த அசம்பிளி, அங்கே கூடியிருக்கக்கூடிய க்ரௌடுக்கு எல்லாத்துக்கும் ஒரு அட்ரஸ்னால் ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு. அண்ட் த்ரூ அண்ட் ஓப்பன் சேலஞ்ச் டு அதர் யூரோப்பியன் கிங்ஸ். அதே மாதிரி இவரை மாதிரி இப்போ லூயிஸ் 16 மாதிரி மற்ற யூரோப் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய மற்ற ராஜாக்கள் எல்லாம் இருப்பாங்களே, அவங்களுக்கு வந்து ஒரு எச்சரிக்கை மாதிரி ஒன்று, சேலஞ்சிங் மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. ராஜாக்கள் வந்து மக்களுக்காக இல்லைன்னா இதுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓப்பன் சேலஞ்ச் ஒன்று கொடுக்குறாரு. த நியூ ரிப்பப்ளிக் ஆஃப் ஃப்ரான்ஸ் த்ரூ கான்ஸ்கிரிப்ஷன்ஸ் பில்ட் அப் அ ஸ்ட்ராங் ஆர்மி. கான்ஸ்கிரிப்ஷன்னா கட்டாயப்படுத்தி, அப்போ இந்த புதுசாக ஒரு ரிப்பப்ளிக் இப்போ உருவாச்சு இல்லையா ஃப்ரான்ஸில், அப்போ என்ன பண்ணாங்க, கட்டாயப்படுத்தி ஸ்ட்ராங்கான ஒரு ஆர்மியை வந்து இவங்க உருவாக்கி வச்சுக்கிட்டாங்க. The wars, particularly against Austria, Prussia and later England, engaged Republican France. இதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆஸ்திரியா, ப்ருஷியா, இங்கிலாண்டோட எல்லாம் சேர்ந்து வார் பண்ணாங்க. ஆஸ் அ கான்சிக்வன்ஸ் இட் வாஸ் நாட் பாசிபிள் டு டீல் வித் லோக்கல் சோஷியல் ப்ராப்ளம். ஸோ மற்ற நாட்டுகள் மேலேயே, மற்ற கண்ட்ரீஸ் மேலே இவங்களுக்கு அந்த வார் இது இருந்ததுனால லோக்கலில் உள்ளுக்குள்ளே நம்ம அந்த ஃப்ரான்ஸ் நாட்டுக்குள்ளே என்னெல்லாம் வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்குதுன்னு அவங்களால கான்சன்ட்ரேட் பண்ண முடியலை. In order to depart totally from the ancient regime, the convention created a new republican calendar for France. இப்போது டோட்டலாக அந்த பழங்காலத்து ராஜாங்கத்திலேருந்து இவங்க வெளியே வரணும். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரிப்பப்ளிக்கன் கேலண்டர், ஃப்ரான்ஸ்க்காகவே ஒரு ரிப்பப்ளிக்கன் கேலண்டர் ஒன்று உருவாக்கினாங்க. ஆல் ரெஃபரன்சஸ் டு ரிலிஜியன் ஃபவுண்ட் இன் த ஓல்டு கேலண்டர்ஸ் நேம் வேர் டெலீட்டட். அந்த பழைய கேலண்டரில் என்னெல்லாம் வந்து மதத்தை சார்ந்த ரெஃபரன்சஸ் என்னெல்லாம் இருந்ததோ அது எல்லாத்தையுமே இந்த புது கேலண்டரில் அவங்க டெலீட் பண்ணிட்டாங்க. அண்ட் 10 day வீக் ஃபாலோட். அது மட்டும் இல்லாமல் ஒரு 10 நாள், ஒரு வாரத்தில் 10 நாள் அப்படின்றத ஃபாலோ பண்ணாங்க. இப்போ நமக்கு வீக் 7 days இருக்க மாதிரி இந்த இவங்க புதுசாக க்ரியேட் பண்ண அந்த கேலண்டரில் 10 days இருந்தது. ஒரு வாரம் அப்படின்னா 10 நாள் அப்படின்னு சொல்லி இருந்தது. இந்த செக்யூலர் கேலண்டர், இங்கே செக்யூலர் அப்படின்னா ரிலீஜியன்ஸ் இல்லாத, மதங்கள் சாராத, எந்த மதத்துக்கும் இது சொந்தம் இல்லை அப்படின்றது தான் வந்து செக்யூலர் சொல்கிறோம். ஸோ இந்த செக்யூலர் கேலண்டரில் the 12 months of the year was named after natural elements, while every day was named after a sea, tree, flower, fruits, animals or tools, replacing the saints டே நேம்ஸ் அண்ட் கிறிஸ்டியன் ஃபெஸ்டிவல். இந்த புது கேலண்டரில் என்ன பண்ணினாங்க அப்படின்னா 12 மாதத்துக்கு நேச்சுரல் எலமெண்ட்ஸுடைய பெயர் கொடுத்தாங்க. இயற்கையாக இருக்கக்கூடிய சன், மூன், ஸ்டார்லாம் இயற்கை எலமெண்ட்ஸ் இல்லையா, ஸோ அதோடைய பெயர் வந்து அந்த 12 மந்த்துக்கு கொடுத்தாங்க. ஒவ்வொரு நாளுக்கும் இவங்க ஒரு நேம் கொடுக்குறாங்க. என்னென்னா சீட்ஸ், ட்ரீஸுடைய பேர், ஃப்ளவர்ஸ், ஃப்ரூட்ஸுடைய பேர், எல்லா பேருமே அதை வச்சாங்க. அந்த சயின்ஸ் டே அந்த சயின்ஸுடைய நேம்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் என்ன பண்ணினாங்க அப்படின்னா மாற்றினாங்க. இவங்க எல்லாத்தையுமே வந்து மாற்றி இயற்கைக்கு அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. த ரிப்பப்ளிக்கன் கேலண்டர் வாஸ் அபேண்டன்ட் பை நெப்போலியன் ஆன் 1 January 1806. இந்த கேலண்டரில் இப்போ இவங்க உருவாக்கின இந்த 10 நாள் கேலண்டர், அப்புறம் மந்த்ஸுக்கு பேர் வந்து நேச்சுரல் எலமெண்ட்ஸுடைய நேம் எல்லாம் வச்சாங்களா. இந்த ரிப்பப்ளிக்கன் கேலண்டரை நெப்போலியன் என்ன பண்ணார், January 1, 1806 அபண்டன் பண்ணிட்டார். அது வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை இது பண்ணிட்டார். த எக்ஸிஸ்டிங் சிஸ்டம் ஆஃப் மெஷர்ஸ் were replaced by a metric system based on the kilogram and the meter. இப்போ இருக்கக்கூடிய
இந்த மெஷர்ஸ் அளவுகள் இருக்கும் இல்லையா, 1 லிட்டர் 1 மீட்டர் 1 கேஜ் இந்த மாதிரி அளவுகள் இருக்கு இல்லையா, அது எல்லாமே மெட்ரிக் சிஸ்டம் பேஸ் பண்ணி வந்துருச்சு. அதாவது கிலோகிராம் மீட்டர் அந்த மாதிரி மெட்ரிக் சிஸ்டம் கொண்டு வந்துட்டாங்க. இன் செப்டம்பர் 1793 த கன்வென்ஷன் பாஸ்ட் அ லா ஆஃப் சஸ்பெக்ட்ஸ் which authorized the arrest of persons suspected of opposing the revolution. இப்போ செப்டம்பர் 1793ல இந்த கன்வென்ஷன்றது அந்த குரூப் இல்லையா, ஸோ அந்த கன்வென்ஷன் என்ன பண்ணுச்சு, ஒரு லா ஒரு சட்டத்தை வந்து சொல்கிறாங்க. என்னென்னா லா ஆஃப் சஸ்பெக்ட். இந்த சஸ்பெக்ட் அப்படின்னா இவங்க இந்த குற்றத்தை செஞ்சுருக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து இது பண்ணுவோம் இல்லையா, சந்தேகப்படுவோம்ல, தட் இஸ் சஸ்பெக்ட். ஸோ அந்த லா ஆஃப் சஸ்பெக்ட் அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க. அந்த லா ஆஃப் சஸ்பெக்ட்னா என்னென்னா, யார் மேலெல்லாம் சந்தேகம் வருதோ, இந்த ரெவல்யூஷனுக்கு அப்போஸ் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் யாரெல்லாம் செய்கிறாங்களோ, அப்போஸ் பண்ணுறாங்களோ, அந்த மாதிரி அவங்களுக்கு சந்தேகம் ஏற்படுதோ அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் வந்து லா ஆஃப் சஸ்பெக்ட்ஸ். அ மந்த் லேட்டர் 22 guillotines deputies of the convention were tried by the revolutionary tribunals and sentenced to death. ஒரு மாதம் கழித்து 22 கிராடின்ஸ் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, அரெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு ட்ரையல் வச்சு அண்ட் அவங்களுக்கு எல்லாருமே வந்து மரண தண்டனை கொடுத்துட்டாங்க. தஸ் பிகேன் த ரீஜன் ஆஃப் டெரர். இந்த இடத்துல தான் வந்து டெரர் அப்படின்னா என்னது, பயங்கரவாதம் இல்லையா, ஸோ அந்த பயங்கரவாதத்துடைய ஒரு ஆட்சி வந்து இப்போ தான் ஆரம்பிச்சது. டான்டன், ஹெர்பர்ட் and Robespierre emerged as the main leaders of the National Convention. இந்த National Convention group உடைய மெயினான லீடர்ஸ் யாருன்னா டான்டன், ஹெர்பர்ட், ரொபஸ்பியர் அப்படிங்கிறவங்கலாம் வந்து முக்கியமான ஒரு லீடர்ஸாக இருந்தாங்க இந்த அமைப்பில். ஹவவர் they were divided on many issues. ஆனாலும் இவங்களுக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டுட்டு இருந்துச்சு. அவங்க ஒருத்தருக்கு பிடிச்சது ஒருத்தருக்கு பிடிக்காமல் இருக்கும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருந்தது. இவங்களுக்குள்ள பிரிவினைகள் இருக்க தான் செஞ்சது. ரொபஸ்பியர் controlled the Committee of Public Safety and eliminated his rivals. ரொபஸ்பியர் என்ன பண்ணுறாரு, பப்ளிக் சேஃப்டி அந்த கமிட்டியை வந்து இவர் கண்ட்ரோலில் வச்சுருந்தாரு. அதனால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் வராமல் அவர் வந்து பார்த்துக்கிட்டாரு சேஃபாக. தெர் வாஸ் அ massive peasant revolt in the Vendee, partly because of the unwillingness of the peasantry to accept conscriptions. வெண்டி அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா பீசன்ஸ்னால் விவசாயிகள். ஸோ நிறைய விவசாயிகள் ஒன்றா சேர்ந்து ஒரு போராட்டம் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா இவங்களை வந்து சில விஷயங்கள் செய்ய சொல்லி கட்டாயப்படுத்தினதுனால அந்த கட்டாயப்படுத்துறதே உங்களுக்கு பிடிக்கல. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு போராட்டம் பண்ணாங்க. The Vendee revolt was suppressed with great cruelty. அந்த வெண்டி ரிவோல்ட் அவங்க போராட்டம் பண்ணாங்க இல்லையா, அவங்கள வந்து ரொம்ப க்ரூயலாக அவங்கள அடித்து துன்புறுத்தி அந்த போராட்டத்தை வந்து ஸ்டாப் பண்ணாங்க. சப்ரஸ்னா என்னது, அப்படியே போட்டு அந்த போராட்டத்தை அப்படியே அமுக்கிட்டாங்க, சப்ரஸ் பண்ணிட்டாங்க, அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. தெர் வாஸ் அ கிரேட் மூமெண்ட் அகெயின்ஸ்ட் கிறிஸ்டியானிட்டி. அதுக்கப்புறம் கிறிஸ்டியானிட்டியை எதிர்த்து ஒரு பெரிய ஒரு போராட்டம் நடக்குது. The proponents of this movement proposed the worship of reason. இந்த போராட்டம் பண்ணுறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, காரணம் அப்படின்றத காரணத்தோடு நம்ம வந்து ப்ரேயர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த இங்கே முன் வைக்கிறாங்க. தேர் வாஸ் கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃப் லிபர்ட்டி அண்ட் ரீசன் இன் நாட்டர் டேம் கேத்தட்ரல் இன் பாரிஸ். லிபர்ட்டி ஃபெஸ்டிவல் ஆஃப் லிபர்ட்டி அப்படின்னு ஒன்று இருந்தது. அதே மாதிரி அந்த பாரிஸில் ஒரு கேத்தட்ரலில் வந்து இந்த ஃபெஸ்டிவல் வந்து கொண்டாடுறாங்க. பட் ரொபஸ்பியர் வாஸ் கன்சர்வேட்டிவ் இன் ரிலீஜியஸ் மேட்டர்ஸ் அண்ட் நெய்தர் ஹீ நார் டான்டன் அப்ரூவ்ட் ஆஃப் திஸ் மூமெண்ட். இப்போது இவங்க என்ன சொல்லினாங்க, சாமி ரிலீஜியஸை தாண்டி சில வர்ஷிப்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களா, சாமி மதம் அப்படிலாம் இல்லாமல் ஜென்ரலாக சில ஃபெஸ்டிவல்ஸ் இருக்கணும்னு இவங்க சொல்கிறாங்களா. அப்போது இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ரொபஸ்பியரும் இந்த டால்டனும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த மதத்தை சார்ந்த அந்த ஒரு இது வந்து அவங்களுக்கு இருந்தது, மதத்து மேலே ஒரு பற்று நம்பிக்கை எல்லாம் இருந்ததுனால என்ன பண்ணுறாங்க, இந்த மூமெண்ட்டை இந்த ரிவோல்ட்டை வந்து அவங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிர்த்துட்டாங்க. Herbert and his supporters who had organized the festival were sent to guillotine. இது கூட இப்போ டால்டன் வேண்டாம், இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, ஏன்னா அவங்களுக்கும் ரிலீஜியஸ் மேலே இது. அதே மாதிரி ரொபஸ்பியரும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய அந்த மதத்து மேலே ஒரு பற்று இருக்கிறவர். அப்போ மீதி இருக்கிறது யார், இந்த 3 லீடர்ஸில் ஹெர்பர்ட் இருக்கார் இல்லையா. ஸோ ஹெர்பர்ட்டுடைய தலைமையில் சப்போர்ட்டர்ஸ்லாம் என்ன பண்ணாங்க, இந்த ஃபெஸ்டிவல் வந்து கொண்டாடுறாங்க. அப்போ ஆர்கனைஸ் பண்ணி கொண்டாடும் போது என்ன பண்ணாங்க, அவங்கள எல்லாருமே இவங்க என்ன பண்ணினாங்க, குல்லட்டனுக்கு அமிச்சிட்டாங்க, அதாவது தலை வெட்டி அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. திஸ் காஸ் தி ஃபர்ஸ்ட் ஸ்பிளிட் இன் தி ஜக்கோபின் பார்ட்டி. இவருக்கு இந்த மாதிரி ஒரு
பனிஷ்மெண்ட் கொடுத்த உடனே என்னாச்சு, இந்த ஜக்கோபின் பார்ட்டியில் ஒரு பெரிய பிரிவு வந்து ஏற்பட்டுருச்சு, முதல் பிரிவு ஏற்பட்டுச்சு. டால்டன் அண்ட் அதர்ஸ் ப்ரொட்டஸ்டட் அகேன்ஸ்ட் ரொபஸ்பியர் ஃபார் சென்டிங் டூ மெனி பீப்புள் டு த guillotine. டால்டனும் இன்னும் மற்றவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு என்ன பண்ணாங்க, இந்த ரொபஸ்பியரை வந்து எதிர்த்து அவங்க மேலே வந்து கண்டனம் தெரிவிக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா, நிறைய பேரை இந்த மாதிரி குல்லட்டினுக்கு அமிச்சதுனால, அதாவது தலைவெட்டி பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்களே, அந்த பிக்சரில் காட்டியிருக்காங்க பாருங்கள், படுக்க வச்சுட்டு அது அப்படியே அந்த ஷார்ப்பாக இருக்க பிளேட் வந்து அவங்க தலையை அப்படியே சாப் பண்ணிடும். ஸோ அந்த பனிஷ்மெண்ட் கொடுத்ததுனால இவரை எதிர்த்து எல்லாருமே பேசுகிறாங்க. பட் தே வேர் ஆல்சோ எக்ஸிக்யூட்டட். அதே மாதிரி இவங்க என்ன பண்ணாங்க, இவர் ரொபஸ்பியரை யாரெல்லாம் எதிர்த்தாங்களோ எல்லாருமே இவர் கொண்டுட்டார். எக்ஸிக்யூட்டட்னா கொல்றது. சரௌண்டட் பை எனிமீஸ் அண்ட் டோட்டலி alienated from the people, Robespierre and his clique choose to intensify the terror. ஸோ இப்போது ரொபஸ்பியரை சுற்றி நிறைய எனிமீஸ், ஏன்னா அவங்களுக்கு பிடிக்காத விஷயத்தை இவர் செய்கிறாரு இல்லையா, அதனால் நிறைய எனிமீஸ் ஏற்பட்டுறதுனால மக்கள்லேருந்து இவர் வந்து ஏலினேட் ஆகிட்டார். அதாவது தனிச்சு விடப்பட்டுட்டார். மக்களுக்கு யாருமே இவரை வந்து பிடிக்காமல் போயிடுச்சு. ஏலியன்ஸ்னால் என்னது, வேறு கிரகத்துக்காரங்க மாதிரி அவங்கள நம்ம அப்படியே தள்ளி நின்று பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இந்த டெரர் வந்து, இந்த பயன்படுத்துறது, இந்த மோசமான ஒரு நிலை வந்து இன்னமும் அதிகரிச்சுட்டே இருந்தது. The law of suspect made spreading of false news to divide or instigate the people a punishable crime. The law of suspect அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க இல்லையா, அதாவது யார் மேலெல்லாம் சந்தேகம் ஏற்படுதோ அவங்களெல்லாம் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணோன்னு சொல்லியிருந்தது இல்லையா. ஸோ அது மூலயமா என்ன பண்ணுச்சு, தவறான நியூஸஸ் எல்லாம் வந்து பரவ ஆரம்பிச்சிருச்சு. இந்த மக்கள்கிட்ட வந்து இது பண்ணால் தப்பு, அது பண்ணால் தப்பு, அந்த மாதிரியான பனிஷபிள் க்ரைமாக வந்து கொண்டு வந்துட்டாங்க. அதை அண்டர் திஸ் லா லார்ஜ் குரூப் ஆஃப் பர்சன்ஸ் வேர் ட்ரைட் டுகெதர் அண்ட் சென்டென்ஸ்டு. ஸோ இந்த லா படி என்ன பண்ணாங்க, நிறைய மக்களை கூட்டமாக பிடிச்சி அவங்களுக்கு வந்து டெத் சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்க. திஸ் டெரர் லாஸ்டட் ஃபார் 46 days. இந்த மாதிரி மக்களை பிடிச்சி கொள்றதெல்லாம் வந்து இந்த டெரரிசம், இந்த மோசமான ஒரு நிலை வந்து எவ்வளோ நாள் தொடர்ந்துச்சுன்னா 46 days தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்தது. On 27 July 1794, the convention suddenly turned against Robespierre and his supporters. July 27, 1974ல என்னாச்சு, இந்த கன்வென்ஷன் குரூப் இருக்குல்ல, இந்த அமைப்பு இருக்கு இல்லையா, இப்போ இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணாங்க, ரொபஸ்பியருக்கு அவரை சப்போர்ட் பண்ணக்கூடிய சப்போர்ட்டர்ஸ்க்கும் எதிராக இவங்க எல்லாருமே திரும்பிட்டாங்க. The next day Robespierre was sent to the guillotine. கடைசியில் இந்த ரொபஸ்பியரையும் என்ன பண்ணிட்டாங்க, மக்கள் எல்லாம் சேர்ந்து கன்வென்ஷன் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அதே குல்லட்டனில் இவரையும் கொண்டுட்டாங்க. The region of terror ended with the fall of the Robespierre. அப்போ இந்த டெரரான, இந்த பயமுறுத்தக்கூடிய இந்த ஒரு ஆட்சி வந்து இந்த ரொபஸ்பியரை குல்லட்டைன் பண்ணதோட அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. ரொபஸ்பியர், the dictator of the convention, though he was honest, patriotic and a person of integrity, earned notoriety by sending many of his colleagues to the guillotine. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ரொபஸ்பியர் வந்து ஒரு நல்ல ஒரு பேச்சு திறன் இருக்கிறவர். இந்த கன்வென்ஷனை எடுத்து வழிநடத்தி போனது இவர் தான். இவர் ஆக்சுவலாக ரொம்ப ஹானஸ்டாக நேர்மையான ஒரு பர்சன், பேட்ரியாட்டிக்கும் கூட, அவங்களோட நாட்டு மேலே அவ்வளோ ஒரு ஆசை அவருக்கு. அண்ட் இன்டெகிரிட்டினா எல்லாரையும் ஒன்றா சேர்த்தக்கூடிய ஒரு பர்சன் இவர். ஆனாலும் கூட இவர் என்ன பண்ணார், இவர் கூட இருக்கக்கூடிய கொலீக்ஸ், அவங்க கூட வேலை செய்கிறவங்களோட நிறைய பேரை வந்து குல்லட்டினுக்கு அனுப்பிச்சிட்டாரு. அவங்களுக்கு வந்து டெத் சென்டென்ஸ் கொடுத்துட்டாரு. In October 1975, the convention broke up and the dictatorship of 5 members assumed power. October 1795ல இந்த கன்வென்ஷன், இந்த ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா, அந்த கன்வென்ஷன் அப்படிங்கிற அமைப்பு என்ன ஆச்சு அப்படின்னா பிரிஞ்சிருச்சு, ப்ரோக்கப் ஆகிடுச்சு. அண்ட் 5 பேருக்கு இப்போ பவர்ஸ் வந்து வந்துருச்சு. 5 பேருடைய 5 லீடர்ஸ் வந்து தனித்தனியாக பவர்ஸோடு இருக்காங்க. The dictatorship was short-lived and was replaced by consulate with நெப்போலியன். ஸோ இந்த டிக்டேட்டர், இந்த 5 பிரிஞ்சாங்க இல்லையா, இவங்க எல்லாமே வந்து ரொம்ப கொஞ்ச நாளைக்கு தான் இருந்தது இவங்களுடைய இதெல்லாம். அதுக்கு அடுத்து வந்தது யாருன்னா நெப்போலியன் அப்படிங்கிறவர் உடைய பவருக்கு வராரு. ஆஸ் தி ஃபர்ஸ்ட் கன்சூல். ஸோ நெப்போலியன் ஃபர்ஸ்ட் கன்சூலாக வராரு, அதாவது ஒரு லீடர்ஷிப் மாதிரி. திஸ் கன்சூல் வாஸ் அபாலிஷ்ட் பை நெப்போலியன் போனபார்ட், who later crowned himself of the emperor of the France. இங்கே கன்சூல் அப்படின்னா தூதர் அப்படி சொல்லுவாங்க, கடவுளுடைய தூதரில் சொல்லுவாங்களா அந்த மாதிரி. பட் இங்கே லீடர் எடுத்துக்கலாம் நம்ம. அப்போது இந்த கன்சூல் அப்படிங்கிற அந்த ஒரு பதவியை வந்து அபாலிஷ் பண்ணிட்டார், வேண்டாம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு நெப்போலியன் போனபார்ட் என்ன பண்ணார், தான் வந்து ஃப்ரான்ஸுக்கு எம்பரர், பேரரசர் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே அவர் முடிசூட்டிக்கிட்டார். த ரெவல்யூஷன் thus failed. ஸோ இந்த ரெவல்யூஷன் என்னாச்சு, ஃபெயில் ஆக ஆரம்பிச்சிது. shattered the dreams of the idealist and the hopes of the poor. இவர் தன்னைத்தானே முடிசூட்டிக்கிட்டதுனால என்னாச்சு, இந்த சாதாரண மக்களுடைய அந்த கனவுகள், அந்த ஐடியாலஜிஸ் எல்லாமே என்னாச்சு, ஃபெயில் ஆகிடுச்சு.
ஏழை மக்களுடைய எல்லா கனவுகளும் எல்லா நம்பிக்கைகளும் வீணாக போயிடுச்சு. Yet the Republican idea and principles of liberty, equality, fraternity continue to influence generations to come. ஆனாலும் கூட இந்த ரிப்பப்ளிக்கன் ஐடியாஸ் தான், மக்களுக்காக ஆட்சி அப்படிங்கிற ஒரு அந்த விஷயம், அப்புறம் லிபர்ட்டினா ஃப்ரீடம், ஈக்குவாலிட்டினா எல்லாருமே ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இன்னமும் கூட அந்த ஜென்ரேஷன்ஸ் கடந்து இன்னும் அதோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இருந்துகிட்டே தான் இருக்குது. இம்பேக்ட் ஆஃப் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன். இந்த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனால் என்ன நடந்தது அப்படின்னா, த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் ஹேட் மெனி லாஸ்டிங் ரிசல்ட்ஸ், நிறைய ரிசல்ட்ஸ் இருக்குது இதில். இட் மார்க் தி எண்ட் ஆஃப் தி சிஸ்டம் ஆஃப் அப்சல்யூட் மொனார்க் இன் ஃப்ரான்ஸ். ஃப்ரான்ஸில் ராஜா ஆட்சி செஞ்ச அந்த ஆட்சி காலம் வந்து முடிஞ்சிருச்சு. ஆல் ஃபியூடல் ப்ரிவிலேஜஸ் வித் அபாலிஷ்ட். ஃபியூடல் அப்படின்னா சென்ட்ரல், ஸ்டேட், அந்த மாதிரியான படிப்படி நிலையில் இருக்கக்கூடிய பவர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமும் கூட அளிக்கப்பட்டுருச்சு. அண்ட் பவர்ஸ் ஆஃப் கிளர்கி வாஸ் கர்ப்டு. கிளர்ஜி அப்படின்றது அந்த பூசாரிகள், சர்ச்சில் இருக்கக்கூடிய ஃபாதர்ஸ் எல்லாம் இருப்பாங்களே, அவங்களுடைய பவர்ஸ் எல்லாமும் கூட நிறுத்திடுச்சு. அவங்களுக்கு எந்த பவர்ஸும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. த ரெவல்யூஷன் யுனைடெட் த பீப்புள் ஆஃப் டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ் அண்ட் பேவ் தி வே ஃபார் தி என்ஹான்ஸ்டு பவர் ஆஃப் தி ஸ்டேட். இந்த ரெவல்யூஷனால் என்னாச்சு, மக்கள் எல்லாரும் வெவ்வேறு இனம் மதமாக இருந்தாலும் கூட எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அந்த ஒரு ஸ்டேட் அப்படிங்கிற நின்ற அந்த யூனிட்டி வந்து நடந்தது இந்த ரெவல்யூஷனால். இட் ஆல்சோ லெட் டு தி growth ஆஃப் ஃபீலிங்ஸ் ஆஃப் நேஷனலிசம் அண்ட் தி எமர்ஜென்ஸ் ஆஃப் அன் அசர்ட்டிவ் மிடில் கிளாஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த ரெவல்யூஷனால் என்னுடைய நாடு, அந்த நேஷனலிசம், அந்த பேட்ரியாட்டிக், நாட்டு மேலே ஒரு ஆசை, அந்த நேஷனலிசம் வெளிப்பட்டுச்சு மக்களுடைய மனசுலேருந்து. அந்த நேஷனலிசம் அப்படின்னா என் நாடு என் மக்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் ஏற்பட்டுச்சு. அண்ட் மிடில் கிளாஸுடைய அந்த அசர்ட்டிவ்னஸ் வந்து வெளிவந்தது. Revolution upheld the theory of people sovereignty and laid the foundation for the birth of liberal constitutional governments in the யூரோப்பியன் காண்டினென்ட்டில். இதனால் என்ன ஆச்சு அப்படின்னா, மக்களுடைய அந்த தியரி சோவர்ஜனிட்டி அப்படின் போது சுய ஆட்சி எல்லாம் சொல்லுவாங்களே, ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபீல் வந்தது. அதனால் என்னாச்சு, கான்ஸ்டிடியூஷனல் கவர்மெண்ட், அதாவது அரசியலமைப்பு வழிநடத்துதலோடு ஏற்படக்கூடிய ஒரு கவர்மெண்ட், சுதந்திரமான ஒரு கவர்மெண்ட் வந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸில் நிறைய கண்ட்ரீஸில் உருவாச்சு இந்த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனால். லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி became the watchwords of freedom, loving people all over the world and inspired many later day political movements for the establishment of liberal democracy in Europe and elsewhere. இந்த லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி இந்த மாதிரியான வார்த்தைகள் உலகளவில் எங்கெல்லாம் ப்ரொட்டஸ்ட் நடந்ததோ அந்த இடத்துல எல்லா இடத்துலையும் இந்த வேர்ட்ஸை வந்து யூஸ் பண்ணினாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டெமோக்ரஸி, இந்த ஃப்ரீடமான இருக்கக்கூடிய மக்களுக்காகனோட ஆட்சியெல்லாம் வந்து அமைஞ்சது நிறைய இடங்களில் யூரோப்பியன் காண்டினென்ட்டில். Thanks for watching my video. Take care.